கிடையாது. நீங்க எங்க போனாலுமே ஒரு பொண்ணு கொஞ்சம் அழகா இருந்துச்சு, பார்க்க ஒரு இதுவா இருந்துச்சுன்னா 4 பேர் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க, பேச ட்ரை பண்ணுவாங்க, ஏதோ ஒரு அவுட்டிங் போக விரும்புவாங்க தான். அது வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுலயும் பண்ணாததுலயும் தான் இருக்கு. இப்ப சினிமா நடிக்க போறவங்க அவங்க டைரக்டர்ஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்னு அந்த காலத்துல இருந்தே அட்ஜஸ்ட்மெண்ட்னு தான் சொல்றாங்க. நானும் சினிமா வந்த புதுசுல நிறைய கம்பெனி போயிருக்கேன், அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி பேசியிருக்காங்க. யாரும் என் கையை பிடிச்சி இழுத்துட்டு ரூமுக்குள்ள எல்லாம் போக முடியாது இல்ல. எனக்கு பிடிச்சிருந்தா தானே போக முடியும். ஓகேவா சார்? எனக்கு பிடிச்சிருந்தா தான் போக முடியும். யாரும் வந்து என்ன வலுக்கட்டாயமா கூப்பிட்டு போய் ரேப் எல்லாம் பண்ண முடியாது. சோ அது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது காலகாலமா இருக்குதான். அவங்க ஃபேம் ஆகணும்ன்ற பட்சத்துல அவங்க அதை பண்ணி நடிக்கிறாங்க. நடிச்சு முடிச்சுட்டு நீங்க இன்னைக்கு நிறைய இன்டர்வியூஸ்ல மேபி பார்த்திருப்பீங்க. நான் இது நானாவே இது பேசணும்னு நினைச்ச ஒரு விஷயம். அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தினா யாரும் வந்து உங்களை வலுக்கட்டாயமா இழுக்கல. நீங்க வந்து இந்த படம் நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க நடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பெரிய லெவலுக்கு போயிட்டீங்க. நீங்க ஏதோ ஒண்ணு உங்களுக்கு ஏதோ ஒண்ணு கிடைக்கணும்னா நீங்க ஏதோ ஒண்ணு இழந்துட்டீங்க. உங்களுக்கு வந்து இந்த பெரிய வாய்ப்பு கிடைச்சிருச்சு, நீங்க நடிச்சிட்டீங்க, நீங்க பெரிய ஹை லெவலுக்கு போயிட்டீங்க. போனதுக்கு அப்புறம் வந்து 1997ல வந்து இந்த டைரக்டர் இந்த ப்ரொடியூசர்ஸ் என்ன அங்க கூப்பிட்டாங்க, நான் 5 days போனேன் இல்ல 7 days போனேன் அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது. அது வந்து தப்பு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க பண்ணலாம்.